ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஈஸியான வித்தியாசமான முறையில் பூ கட்ட போகிறோம். வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். பூ கட்டுறதுக்காக நான் கும்கி பூ எடுத்திருக்கேங்க. இது பார்க்குறதுக்கு சாமந்தி பூ மாதிரியே இருக்கும், ஆனால் இது பேர் கும்கி பூ. இந்த மாதிரி பூ வச்சு கட்டினா இந்த மெத்தடு கட்டும் பொழுது பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் இந்த பூவோட காம்பு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு காம்பு வச்சு நம்ம கட்ட முடியாது. எல்லா காம்பையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், காம்பு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பூலையும் நான் காம்பை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நோட் புக் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் அட்டை கூட எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது நோட் புக் எடுத்துக்கோங்க. உள்ளன் நூல் தான் எடுத்துருக்கிறேன். உள்ளன் நூல் போட்டு கட்டினா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் லைட் கலர் எடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் டார்க் கலர் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நூல் பிடிச்சிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சுற்று சுற்றி வாங்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றி வாங்கிடுங்க. அவ்வளோதான், நான் 2 சுற்று சுற்றிட்டேன். பாருங்கள், 2 நூல் இருக்குது. இப்போ இங்கே முடி போட்டுடலாம். நல்லா 2-3 முடி போட்டுக்கலாம், டைட்டாக இருக்கிற மாதிரி. அவ்வளோதான், நூல் சுற்றுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த சைடும் அந்த சைடும் இப்படி தான் இருக்கும். இந்த நூலை அப்படியே விட்டுடலாம். இந்த நூல் தான் நம்ம வச்சு கட்ட போகிறோம். தேவையான அளவு நூல் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நான் இதே மாதிரி 3 எடுத்திருக்கேன். இந்த நோட் புக் லென்த்து வச்சு 3 தடவை மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் தோராயமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பூவாக வச்சு நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 நூலுக்கு நடுவில் இந்த பூ வரா மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த லாஸ்ட்டுக்கு இதை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த நூலை இந்த பூ மேலே வரா மாதிரி கொண்டு வந்து இதில் போட்டு வாங்கணும். இந்த 2 நூலுக்கு அடியில் இந்த மாதிரி போட்டு வாங்கணும். வாங்கும் பொழுது லைட்டாக கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க. இப்போ தான் பூ கழண்டு வராமல் இருக்கும். இந்த பூ மேலே நூல் வரும் கண்டிப்பாக. அடுத்த பூவையும் அதே மாதிரி இந்த 2 நூலுக்கு நடுவில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பூவோட நல்லா டைட்டாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி மறுபடியும் இந்த நூலுக்குள்ளே போட்டு வாங்கணும். இந்த 2 நூல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு அடியில் போட்டுட்டு இந்த மாதிரி நாட்டு இழுத்து விட்டுருணும். இழுக்கும் பொழுது பொறுமையாக டைட்டாக இழுத்துக்கோங்க. நூல் நல்லா சென்டரில் வரா மாதிரி வச்சுட்டு இழுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு பூவாக வச்சு கட்டிக்கிட்டே வரணும். இந்த நோட் புக்கில் எவ்வளவு பூ வச்சு கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் வச்சு கட்டியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய நோட் புக்கு இல்லை பெரிய அட்டை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கடைசியில் முடிக்க போகிறோம். முடிக்கும் பொழுது 2 முறை நாட் போடணும். நான் ஏற்கனவே ஒரு பூ வச்சுட்டு நாட் போட்டுட்டேன். இப்போ இன்னொரு முறை அதே மாதிரி நுழைச்சிட்டு நாட் போட்டுக்கோங்க. நான் கடைசி வரைக்கும் வச்சு கட்டினதுனால கொஞ்சம் நாட் போட கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணால் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கோங்க. 2 முறை நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நோட் புக்கிலேருந்து இதை கட்டுறதுக்கு பேக் சைடு நாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியாச்சு. நம்ம இந்த நூல் நம்ம கொண்டையில் வச்சு சுற்றி கட்டுறதா இருந்தால் இந்த நூல் அப்படியே வச்சுட்டு கொண்டையில் வச்சு சுற்றி கட்டிக்கலாம். இல்லை லூஸ் ஏர் போட்டுட்டு இப்படி வைக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி வச்சுட்டு கிளிப்பு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த நூல் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எப்படி இதை டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஃபெவிகால் வச்சு எல்லா ஸ்டோன்ஸுமே ஒட்டிக்கலாம். நான் இந்த சைஸ் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வச்சு ஒட்டிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒவ்வொரு பூவோட சென்டர்லேயும் நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேங்க. இந்த ஸ்டோன் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸ்டோன் ஒட்டாமல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோன் ஓட்டிட்டா நீங்கள் ரிசப்ஷன் போகும்பொழுதுலாம் இந்த மாதிரி பூ கட்டிட்டு தலையில் வச்சுட்டு போகலாம். லூஸார் விட்டுட்டு வச்சுக்கலாம், கொண்டை போட்டுட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த பூவை கட்டி முடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். பாருங்கள், நான் கட்டின பூவை எங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் சிலைக்கு நான் போட்டு விட்டுருக்கிறேன். இதே மாதிரி சாமி படங்களுக்கு சாமி சிலைங்களுக்கு கூட நீங்கள் கட்டி போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கட்டி வச்சிங்கன்னா அவங்க ரொம்பவே ஆசையாக வச்சுப்பாங்க.
சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட தலையில் வச்சுட்டு போகலாம். கொண்டை போட்டுட்டு இல்லை லூஸார் விட்டுட்டு அழகாக எந்த ஒரு ஷேப்பில் வேணாலும் மடக்கி இந்த பூவை நம்ம வச்சுக்கிட்டு போகலாம். இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம இந்த பூவை கட்டியிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வேணும்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் வச்சு கட்டிக்கலாம். இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். டபுள் கலர் ஸ்டோனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பூ கட்டுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக பூ கட்டலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.